இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை காலை உடன்படிக்கை தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். God is good. You're most welcome to the covenant of the day. And today is 30th December 2025 and Wednesday. இன்னும் ஒரு நாள் இருக்கிறது புதிய ஆண்டை நாம் காண. கர்த்தருக்கு சித்தமானால், அவர் தயவு இருக்குமானால் நாம் புது ஆண்டை காண்போம். அவன் தனங்க எல்லா ஆண்டுடைய கிருபை, அவருடைய இரக்கம், கிருபை, அவரை நேசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயமாக தொடர்ந்து அவர் போதுமானவராக இருப்பார். சரி, ஆண்டவர் சீஷர்களுக்குள்ளே யாரு பெரியவன், யாரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் அவர்களுக்குள்ளே பரவி வருகிறது. ஏன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அவர் இயேசாமி அற்புத அடையாளங்களை செய்கிறாரு. சமுதாயத்தில் அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு, பேரு, புகழ் இருக்கிறதுனால இயேசு கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்னொன்று நினச்சிட்டு இருக்காங்க, அவர் பெரிய ஆளாவார், அவருக்கு நம்ம அசிஸ்டன் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்த நோக்கத்தை அறியாததுனால, சிலுவையினுடைய அன்பு அவர் சொன்னப்போ அவங்க புரிந்து கொள்ளவில்லை. They didn't understand about the cross and they don't know why Jesus came as a human being, as a son of God, as a Messiah, and they don't know the part of the Messiah. அது தெரியாததுனால, அவங்க அறியாததுனால இப்படி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை மனதிலே வைத்து இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். அப்பதான் அவங்களுக்கு ஆண்டவர் விலைக்கு உற்சாகப்படுத்திட்டு வரும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாம் எல்லாரும் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அது மார்க் 10 அதிகாரம் 45 வசனம். Mark 10:45. For even the Son of Man did not come to be saved, but to serve and to give his life a ransom for many. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்றார். ஊழியம் செய்ய வராமல், அருமையானவர்களே, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். ஊழியம் கொள்ளும்படினா தனக்கு எல்லாம் செய்யணும், பணிவிடை செய்யும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குரு, ஹை லெவலில் இருக்கிற சாமியார்கள், பெரிய பக்திமான்கள் எல்லாம் சீஷர்கள் அவருக்கு பணிவிடை செய்வார்கள், பின்பற்றுகிறவர்கள் அவருக்கு பணிவிடை செய்வார்கள். எல்லா வசதிகளையும் எல்லா ஒரு பொருளை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்படி இந்த காலத்தில், இந்த நூற்றாண்டு காலத்தில், நாகரீகம் வளர்ந்த இந்த காலத்தில் கூட அப்படி இருக்கிறார்கள், தனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ஏன் கிறிஸ்தவ போதகர்கள் இருக்காங்களே, பேக்கு தூக்க ஒரு ஆளு, கதவு திறக்க ஒரு ஆளு, செருப்பு எடுத்து வைக்க ஒரு ஆளு, இப்படி ஊழியக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். சரி, மதிப்பு மரியாதை. ஆனா இங்க ஏசாமி என்ன சொல்லுகிறார்? நீ வணங்குகிற ஆண்டவர், உனக்காக சிலுவையில உயிரை கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வருகிறேன். அருமையானவர்களே, இதை கேட்கிற நமக்கு ஒரு குற்ற உணர்வு இல்லைங்களா? ஏசாமி சொல்றாரு, நான் ஊழியம் எனக்கு செய்யணும்னு வரலையா, எனக்கு யாரும் பரிவடை செய்யணும், நான் ஊழியம் செய்ய மாட்டேன். அப்ப என்ன சொல்ல வர்றார்? என்னை பின்பற்றுகிற நீங்களும் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி a servant. அல்லேலூயா. இது யாரு அப்படி இருக்கிறா? இருந்தா சந்தோஷம், யாரு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் என்பதைத்தான் நான் கொஞ்சம் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, எனக்கு ஏதாவது யாராவது செய்யணும்னு இல்லை, நான் பிறருக்கு ஊழியம் செய்ய வந்தேன். மனிதரை தேடி போனாரு, தேவைகளை சந்தித்தாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சீசருடைய கால்களை கழுவினார், முழங்கால் போட்டு ஜெபித்தாரு மணிக்கணக்கா. அருமையானவர்களே, எல்லா தகுதியும் எல்லா அதிகாரம் இருந்து சிலுவை வரையும் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட ஆண்டவரை வணங்குகிற நீ, பின்பற்றுகிற நீ, உனக்குள் பெருமை இருக்கலாமா, அகந்தை இருக்கலாமா, பேராசை இருக்கலாமா, ஒரு பணிவு, ஒரு தாழ்மை இருக்கணும்ல? சொல்றாரு, எனக்கு நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, எனக்கு ஊழியம் யாராவது எனக்கு செய்யணும்னு வரவில்லை, நான் ஊழியம் செய்ய வந்தேன். I came to serve. Hallelujah. Dear brothers and sisters, ரொம்ப சிந்திக்க, ஆழமாக சிந்தித்து
யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக குற்ற உணர்வு நமக்கு வரும். ஐயோ, நான் தப்பு பண்ணியிருக்கேன், இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி எதிர்பார்க்க கூடாது என்றெல்லாம் உன் உள்ளம் உனக்கு பேசும், உன்னை குற்றப்படுத்தும். அப்படி குற்றப்படுத்தினா ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து உன்னை தாழ்த்தி அர்ப்பணம் செய்ய கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தார். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில போதுமானவராக இருப்பார். ஜெபிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஜீவனை கொடுக்க வந்த ஆண்டவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எடுக்க வந்தவர் அல்ல, கொடுக்க வந்தவர். தனக்கு ஏதாவது செய்வதற்காக வராமல் மற்றவர்களுக்காக பணி செய்ய வந்த ஆண்டவர் நீர். ஆகவே இதை உணர்ந்து நாங்களும் உம்முடைய குணங்கள், உம்முடைய தாழ்மை, இவையெல்லாம் எங்களுக்குள் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, நீதான் அந்த பலத்தை எங்களுக்கு தரும்படியாய் உடைய கருத்து கேட்கிற உள்ளங்களிலே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரிய, ஒரு விஷயம் யோசித்து பாரு. நீ ஊழியம் கொள்ளுகிறாயா அல்ல ஊழியம் செய்கிறாயா? Take care and God bless.